தாய்மாமன் செய்தியில் இனி அடுத்ததாக என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ஷனாக பார்க்கலாம் வாங்க. எப்படி இருந்தாவது தன்னோட மகனை ஜெயிலேருந்து முன்ஜாமீன் வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மாயாண்டி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வக்கீலோட போகிறாரு. இந்த மாதிரி நேரத்தில் தான் மஞ்சமலையும் தன்னோட மகளான பூங்கொடியை கூப்பிட்டுட்டு வராரு. இந்த இடத்துல தன்னோட முடிவை அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் மஞ்சமலை சொல்கிறாரு. அது என்னென்னு பார்த்தா, நாங்கள் கொடுத்த கேஸை வாபஸ் வாங்குறோம் சார் அப்படின்ட்டு சொல்லிட்டு போலீஸ்கிட்ட சொல்லவும், என்னையா நீங்கள் என்ன விளையாடுறீங்களா, கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க அடுத்ததாக வாபஸ் வாங்குறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? இப்போ கேஸை வாபஸ் வாங்குறேன்னு சொல்லிட்டு அடுத்ததாக திரும்ப கேஸ் கொடுக்க வந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் எடுக்க மாட்டேன், முடிவை கரெக்டாக பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது மஞ்சமலை என்ன சொல்கிறேன்னா, இல்லை சார் நான் கண்டிப்பாக வாபஸ் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்ல, நான் இதை பஞ்சாயத்து மூலமாக தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சமலை சொல்லிடுறாரு. சரி இதுதான் உங்கள் முடிவுனா கேஸை வாபஸ் வாங்கிட்டு கையெழுத்து போட்டுட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்லிடுறாங்க. இதை கேட்டதுமே மஞ்சமலையும் பூங்குடியும் சரின்னு சொல்லிட்டு கேஸ் வாபஸ் வாங்க போயிடுறாங்க. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அழகர் என்ன நடந்துச்சு, இது என்ன இப்படி நடந்திருக்கு, என்னதான் திட்டம் போட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு நிற்கிறாரு. இங்கே புரியாமல் நிற்கிறாரு மாயாண்டி. அப்போ போலீஸும் கேட்குறாங்க, என்ன சார் என்ன நடந்துச்சு, நீங்கள் எதுவும் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சார் நாங்கள் எதுவுமே பண்ணலை, ஒன்றுமே பண்ணாமல் எப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நாங்களே அதிர்ச்சியில் இருக்கோம்னு சொல்லிட்டு மாயாண்டி சொல்கிறாரு. இதில் மஞ்சமலை ஒரு சவாலை விட்டுட்டு போகிறாரு போலீஸ் ஸ்டேஷனில். ஏய் மாயாண்டி, தப்பிச்சிட்டோம் மட்டும் நினைக்காத, உன் மயம் அழுகிற கண்டிப்பாக தப்பிக்க விட மாட்டோம். பஞ்சாயத்தில் வச்சு நீங்கள் குடும்பமாக எவ்வளோ தூரத்துக்கு கேவலப்பட போகிறீங்கன்னு நானும் பார்க்குறேன். இதுக்கு மேலே அசிங்கப்பட்டு தான் நிற்க போகிறீங்க, அதுக்காக தான் நான் இந்த கேஸை வாபஸ் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சமலை சொல்கிறாரு. இதை கேட்ட மாயாண்டி என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்காரு. ஆனால் மஞ்சமலையோட மனமாற்றத்துக்கு காரணம் யாருன்னு பார்த்தா பூங்கொடி தான். அப்படி என்ன பூங்கொடி மஞ்சமலைகிட்ட பேசியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா, தன்னோட அம்மா, ஏண்டி என்னோட அண்ணனோ 10 வருஷம் ஜெயில் தண்டனை அனுபவிச்சு தான் இப்போ வந்திருக்காரு, இப்போ என்னோட அண்ணன் பையனும் போய் ஜெயில் தண்டனை அனுபவிக்கணுமா, அவன் தப்பு பண்ணிட்டான், அதுக்காண்டி கேஸ் கொடுத்து அவனை ஜெயிலுக்குள்ளே அனுப்புறதெல்லாம் நியாயமாடி, கொஞ்சமாவது யோசிச்சு பாரு பூங்கொடி அப்படின்னு சொல்லிட்டு பூங்கொடியோட அம்மாவான பேச்சு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே பூங்கொடிக்கு கோபம் வருது. ஏய் நீ எல்லாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கா, உன் பிள்ளை, நீ பெத்த பிள்ளைமா, என்ன ஒருத்தன் தொட்டு தூக்கியிருக்கான், கொஞ்சம் கூட நீ கோவப்படணும் பெத்த தாயாக இருந்துட்டு, அதை விட்டுட்டு நீ அவனுக்காக என்கிட்ட வந்து பறிஞ்சு பேசினா சொல்லிட்டு பூங்கடி வெளியே கிளம்புறாங்க. இந்த மாதிரி நேரத்தில் தான் பூங்கடி ஒரு யோசனை பண்ணுறாங்க. என்னென்னு பார்த்தா, நம்மளை இவ்வளோ தூரத்துக்கு அசிங்கப்படணும், நம்ம அப்பாவை அவமானப்படுத்தணும் அப்படின்ற காரணத்துக்காக மட்டுமே அழகர் நம்மளை கடத்தி இந்த கல்யாணத்தையும் நிப்பாட்டி நம்ம அப்பாவை அசிங்கப்படுத்தணும் தானே செஞ்சுருக்கான். அப்போது அவனை பதிலுக்கு அசிங்கப்படுத்தினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க பூங்கொடி. இதனால தன்னோட அப்பாவான மஞ்சமலைக்கிட்ட அப்பா அப்படின்னு சொல்லி போய் நிற்கிறாங்க. அந்த இடத்துல தான் என்ன சொல்ல பூங்கொடி, என்னத்தா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லைப்பா நான் ஒன்று சொல்கிறேன், அது சரியா தப்பான்னு எனக்கு தெரியலை, ஆனால் என்னோட முடிவு இதுதான் அப்படின்னு சொல்லுத்தா, உன்னோட முடிவு எதுவோ அதுவே நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லும்போது தான், அப்பா அழகர் மேலே கூட வாபஸ் வாங்கிடலாமே அப்படின்னு சொல்லும்போது, என்னத்தா சொல்கிற, இவ்வளோ தூரத்துக்கு அப்பாவை அசிங்கப்படுத்தியிருக்கான், நீ என்னடானா கொடுத்த கேஸை வாபஸ் வாங்கலான்னு சொல்கிற, எதுவும் கலங்காதத்தா, அவனுக்கு சரியான தண்டனை கிடைக்கும், அப்போ 10 வருஷம் ஜெயில் தண்டனை அனுபவித்த மாதிரி இவனும் போய் ஜெயில் தண்டனை அனுபவிச்சுட்டு தான் வரும், நீ கவலைப்படாத பூங்கொடி அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சமலை சொல்லும்போது தான் பூங்கொடி இன்னொரு வார்த்தையும் சொல்கிறாங்க, அப்பா உங்களை அசிங்கப்படுத்தணும் கேவலப்படுத்தணும் இந்த மாதிரி நினச்சி தானே என்னோட கல்யாணத்தவே நிறுத்திட்டான், அப்படிப்பட்டவனை சாதாரணமாக ஜெயில் தண்டனை அனுபவிக்க விட்டா எப்படிப்பா அவன் பண்ண காரியத்துக்கு பதிலடி கொடுத்த மாதிரி போகுமா? கண்டிப்பாக கிடையாது. அவங்க கூனி குறுங்கி அசிங்கப்பட்டு நிற்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் காலில் மன்னிப்பை கேட்டு ரொம்பவே வெக்கப்பட்டு தலை குனிஞ்சு நிற்கணும்ப்பா, அதுதான்ப்பா அவங்களுக்கு கொடுக்குற மிகப்பெரிய தண்டனையே அப்படின்னு சொல்லிட்டு பூங்கொடி மஞ்சமலைகிட்ட சொன்னதுமே மஞ்சமலை என்ன சொன்னா, ஆத்தா நான் என்னமோ வேறு ஏதோ நினச்சேன், ஆனால் நான் பெத்த மக எப்படிப்பட்ட பொண்ணா பெற்றிருக்கேன்னு சொல்லிட்டு நீ என் சாமின்னு சொல்லிட்டு நிரூபிச்சிட்ட, பெத்த தகப்பனா அசிங்கப்பட்டதுக்கு பதிலாக அவங்கள அசிங்கப்படுத்தணுமேனு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்திருக்கியத்தா, அங்கே நிற்கிற நீ தான் தான் என் பெத்த தாய்க்கு சமமானவ அப்படின்னு சொல்லிட்டு பூங்கொடியை சொல்லி பாராட்டவும் செய்கிறாரு. அந்த இடத்துல பூங்கொடி என்னத்தா வேறு என்ன பிளானில் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லைப்பா பஞ்சாயத்தை கூட்டுங்க, பஞ்சாயத்து முன்னாடி அந்த மாயாண்டியும் சரி அழகரும் சரி உங்கள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க ஊரடியே கேட்கும்போது தான் அந்த இடத்துல அவமானப்பட்டு வெக்கப்பட்டு தலை குனிஞ்சு நிற்கிறத பார்த்தாலே போதும், நம்மளுக்கு அதை விட என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பூங்கொடி சொல்லவுமே மஞ்சமலை சூப்பர் தான்,
இப்படி தான் இருக்கணும். உண்மையை சொல்லப்போனால் ஜெயிலுக்கு போகிற தண்டனையை விட என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குற தண்டனை பெருசுத்தா, இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சமலை சொல்கிறாரு. இதை கேட்ட பூங்கொடியும், அப்பா நான் உங்கள் பொண்ணுப்பா, உங்களை அசிங்கப்படுத்தினதுக்கு பதிலாக நான் அசிங்கப்படுத்தாமல் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பூங்கொடி சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே சரி வாத்தா, நாளைக்கு போய் முடிவு பண்ணி நாளைக்கு கேஸை வாபஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூங்கொடியும் மஞ்சமலையும் போலீஸ் ஸ்டேஷன் போய் கேஸ் வாபஸ் பண்ணிடுறாங்க. இனி அடுத்ததாக பஞ்சாயத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, பஞ்சாயத்து முன்னாடி எல்லாரும் இருக்கும்போது, இங்கே பாருங்க பெரிய மனுஷங்களா, இந்த ராசிகபுரத்துக்காரங்க என் பொண்ணை தூக்கிட்டு போனது இல்லாமல் என் பொண்ணோட கல்யாணத்தை நிப்பாட்டிட்டாங்க. இப்போ நான் கேஸ் கொடுத்து இவங்கள உள்ள தள்ளலான்னு நினைக்கும் போது தான் பாவம் பார்த்து பஞ்சாயத்து மூலமாக தீர்த்துக்கலான்னு சொல்லி வந்திருக்கேன். ஒரு பொண்ணை தைரியமாக என் வீட்டுக்குள்ளே வந்து தூக்கிட்டு போனதுக்கு இவனுக்கெல்லாம் எவ்வளோ தைரியம் இருக்கணும், நீங்களே பார்த்து நல்ல முடிவாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி மஞ்சமலை சொல்கிறாங்க. அந்த இடத்துல தான் மாயாண்டி, ஐயா ஊர் பெரியவர்களுக்கெல்லாம் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். என்னோட பையன் பண்ணது தப்பு தான், ஆனால் என் பையன் பண்ணதுக்கு மூல காரணமாக இருந்தது இந்த மஞ்சமலை தான். சும்மா இருக்கிற பையனை தூண்டி விட்டு எல்லா வேலையும் பார்க்க வச்சது இந்த மஞ்சமலை தான் அப்படின்னு சொல்லும்போது, என்னப்பா மாயாண்டி இப்படி சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது, ஐயா நான் சீர் செய்யணும், தாய்மாமன் சீர் செய்யணும்னு சொல்லிட்டு சடங்கு வைக்க போகும்போது இந்த மஞ்சமலை தேவையில்லாத வார்த்தையை என்னோட பொண்டாட்டியை அசிங்கப்படுத்துகிற மாதிரி பேசிட்டான். தன்னோட அம்மாவை அசிங்கப்படுத்துகிற மாதிரி பேசிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை பழி வாங்குகிற விதமாக தான் இந்த மாதிரி பண்ணிட்டானே தவிர்த்து வேறு உள்நோக்கம் எதுவும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் தான் அத்தை பொண்ணு உரிமையான பொண்ணு, கட்டிக்க உரிமையுள்ள பொண்ணைத்தான் அவன் தொட்டு தூக்கியிருக்கானு, இதில் என்னையா தப்பு இருக்கு அப்படின்னு மாயாண்டி சொல்ல, இதை கேட்டதுமே மஞ்சமலைக்கு வந்தது பாருங்க கோபம். என்ன அத்தை மக, என்ன உரிமை இருக்குது, என்ன ஒருத்தருக்கு நீ மாமன்னு சொல்லி பேசுகிற? உண்மையை சொல்லப்போனால் உனக்கும் எங்களுக்குமே ஆகாதுன்னு சொல்லி தானே இத்தனை வருஷமாக விலகி இருக்கோம். இப்போ போய் என்ன உறவு முறை கொண்டாடிட்டு இருக்கா அப்படின்னு மஞ்சமலை பேச, இங்கே பாருங்கயா பெரியவங்க, இப்போ சொல்கிறேன், என்னோட முடிவு இதுதான். என் பொண்ணை தொட்டு தூக்கி போய் இவ்வளோ தூரம் பண்ணதுக்கு கண்டிப்பாக இவங்க என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டே ஆகணும். அதுவும் முக்கியம், மாயாண்டி என்னோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டே ஆகணும். அது மட்டும் இல்லாமல் என்னோட மகளான பூங்கடியை அவன் தூக்கிட்டு போனானே மகன் அழகர், அவனுக்கும் சரியான தண்டனை என் பொண்ணு பூங்கடி கொடுப்பா, அதை ஏற்றுக்கிறணும். இதுதான் பஞ்சாயத்தில் முடிவான் நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சமலை சொல்கிறாங்க. அப்போ எல்லா பெரியவங்களும் பேசுகிறாங்க. மஞ்சமலை கேட்குறதுல உண்மையை சொல்லப்போனால் நியாயம்தான். ஆனால் மாயாண்டி தாய்மாமன்னு சொல்லிட்டு உரிமை இருக்குது எல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் ஒரு பொண்ணுக்கு கல்யாணம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி தருணத்தில் போய் தூக்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணது தப்பு. கல்யாணம் நின்று போச்சு. ஒரு பொண்ணுக்கு விருப்பமே இல்லாமல் அந்த பொண்ணை கடத்தினதே தப்பு. இப்படி இருக்கிற இடத்துல மாயாண்டி மகன் செஞ்சது பெரிய தப்பு. அப்போது நம்ம இவங்க கேட்குற மாதிரியே தண்டனையை கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற எல்லாருமே முடிவு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துல தான் மஞ்சமலை ரொம்ப திமுறா சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ தன்னோட தீர்ப்பை சொல்கிற மாதிரியே, இங்கே பாருங்கள் மாயாண்டி மஞ்சமலை, நாங்கள் கலந்து பேசினதில் ஒரு முடிவு பண்ணியிருக்கோம். மாயாண்டி இங்கே பாரியா, என்னதான் இருந்தாலும் ஒரு வயசு பிள்ளைய விருப்பம் இல்லாமல் உன் மகன் வீட்டுக்குள்ளே புகுந்து தூக்கியிருக்கான், அது மிகப்பெரிய தப்பு அப்படின்னு இருக்க ஒரு இடத்துல இனி பேசுகிறதுக்கு எதுவுமே கிடையாது. இப்போ மஞ்சமலையோ பஞ்சாயத்து மூலமாக தீர்த்துக்கலாம் சொல்லி இங்கே நம்மளை தேடி வந்துட்டாங்க. இந்த இடத்துல யாருக்கும் பாதகம் இல்லாமல் யாருக்கும் சாதகமாகவும் இல்லாமல் கரெக்டான முறையில் தீர்ப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறோம். அதனால மஞ்சமலை கேட்ட மாதிரி மஞ்சமலை கிட்ட நீங்கள் மன்னிப்பு கேட்டு தான் ஆகணும் மாயாண்டி. அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு பூங்கடியை தூக்கிட்டு போனதுக்காக உங்கள் பையன் பூங்கொடி கொடுக்குற தண்டனையை ஏற்றுக்கிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு கொடுக்குறாங்க. இதை கேட்டதுமே இங்கே மீனாட்சி ரொம்பவே துடிச்சு போயிடறாங்க. இந்த தீர்ப்பை நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு மீனாட்சி சொன்னாலும் அந்த இடத்துல மாயாண்டி என்ன சொல்கிறான்னா, இங்கே பாரு மீனாட்சி, நம்ம மகன் பண்ணது தப்பு, இந்த இடத்துல மன்னிப்பு கேட்கணும்னா கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்க போகிறாங்க. இந்த இடத்துல நம்ம அழகர் தன்னோட அப்பா தலை குனிஞ்சு அவன் காலில் விழுகக்கூடாது, மன்னிப்பு கேட்டு நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இதை தடுக்கணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இதில் அழகர் என்ன முடிவு பண்ண போகிறாரு? பூங்கொடியை கல்யாணம் பண்ணிக்க போகிறாரா, இல்லை பூங்கொடி கொடுக்குற தண்டனையை ஏற்றுக்க போகிறாரா?